ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான செகண்ட் மிட் டேர்ம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சது தான். பட் நீங்கள் என்ன அப்படின்னம்னா, நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் வர மாதிரி ரொம்ப சூப்பராக கொஸ்டின் பேப்பரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா செயல் அண்ட் உரைநடை, இது ரெண்டுலேருந்தும் உங்களுக்கு 3 2 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். ஏன்னா இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு 50 மார்க் கேட்குறனால, பட் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே போதும் நீங்கள் 3மே அட்டன் பண்ணுறதுக்கு. இதில் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னம்னா, இந்த திருக்குறள் நெடுவினா கட்டாய வினா கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த திருக்குறள் நெடுவினா மட்டும்தான் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 திருக்குறளும் படிக்கணும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் மட்டுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானது. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, இது வந்து இயல் 6ல் இருக்கக்கூடியது. அல்லல் பலனத்து அரங்காம்பல் வாயவிழ, இவ்வடிகளில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை, இது முத்தொள்ளாயிரத்தில் இயல் 6ல் இருக்கக்கூடியது. கீழ்வானும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக அப்படிங்கிற இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இயல் 5ல் இருக்கக்கூடியது. சரையாறு பாயும் இடங்களை பட்டியலிடுக, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இயல் 5ல் இருக்கக்கூடியது. 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். மற்றபடி தமிழில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் குருவினா சிறுவினா அப்படிங்கிறது சும்மா ஒப்புக்கு தான், புரியுங்களா? இந்த குருவினா சிறுவினா மட்டும் படிச்சுட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லாம் போகிறீங்க அப்படின்னா வெறும் 10 மார்க் வாங்கலாம். மற்றபடி நமக்கு தேவையானது நெடுவினாவும் மொழித்திறன் பயிற்சின்னா, அந்த மொழித்திறன் பயிற்சிலையும் உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்கன்னு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறி சற்றென நின்றவுடன் அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைவிட்டது, தனிச்சொற்களாக. அப்போ இந்த நின்றவுடன் அப்படிங்கிறத நின்றதால் அப்படின்னு மாற்றி அந்த முற்றுப்புள்ளி நின்றது அப்படின்னு மாற்றணும். நின்றவுடன்கிறத நின்றன்னு மாற்றி இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுதல், ஈக்குவலாக ரிப்பீட், அதுக்கு வந்து படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது நமக்கு கிளைச்சொல்லாக்கம். கீழ்வாரும் தொடர்களில் உள்ள தொடரமைக்க, இது வந்து இயல் 6ல் உங்களுக்கு லாஸ்ட்டில் மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயல் 6ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. அதுமாதிரி இந்த காலை ஒளியிலின் மலரிதழ் அவிழும் சோலை பூவினில் வண்டினம் கவிழும் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் 5ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நெடுவினா பார்த்துடலாம். நெடுவினா சிறுவினா பார்க்குறதுக்கு முன்னால் நெடுவினா இது இம்பார்ட்டன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகார நெடுவினா மட்டுமே, இயல் 6ல் இருக்கக்கூடிய சிலப்பதிகார நெடுவினா மட்டுமே உங்களுக்கு செயலுக்கு போதுமானது, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு உரைநடை அண்ட் துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் பாய்ச்சல் மட்டும்தான். ஏன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் 5வது யூனிட் 6வது யூனிட்டில் நமக்கு துணைப்பாடம் இல்லை அப்படிங்கிறனால பாய்ச்சல் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. பட் மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு பாய்ச்சல் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. பாய்ச்சல் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இந்த பாய்ச்சல் கதையிலேருந்து நமக்கு புக் பேக் கொஸ்டினே கேட்கல. பட் இந்த வருஷம் நமக்கு அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடியது. மற்றபடி உரைநடையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, இந்த சிற்றகள் ஒளி பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த நெடுவினா போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக போதாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு கலைஞர் பாடம் அப்படிங்கிறனால அந்த முத்தமிழ் கலைஞர், பன்முக கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த நெடுவினா வந்து நீ எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு படிவம் இருக்கு இல்லையா, அந்த படிவத்துக்கு 11ஆம் வகுப்பு சேர்க்கை படிவம், அதையும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கடிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் இருக்குது, ரைட்டா? கடிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு கடிதத்தை மட்டுமே நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்தது உங்களுக்கு ஏவேனும் 4 அணுக்கு மட்டும் விடையளிக்கவும் அப்படின்றது உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் 19 தமிழ் மொழி கலைஞர் செய்த சிறப்புகளில் 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா சேர சோழ பாண்டிய வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், நீங்கள் எழுத வேண்டியது 3, ரைட்டுங்களா? இந்த 3ல் இதுவே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இது ஒன்று தான் நமக்கு புக் பேக்காக இருக்குது. அணி இலக்கணம் நம்முடைய புக்கில் 5வது யூனிட்டில் ஒரு 6 அணி இலக்கணம் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு புக் பேக் கொஸ்டினாக இருக்கக்கூடியது இந்த ஒன்று தான். தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவன செய்துள்கலாம், வஞ்ச புகழ்ச்சேணி அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னொன்று இந்த வஞ்ச புகழ்ச்சேணி அப்படிங்கிறது இந்த வருஷம் தான், அதாவது புக் பேக் கொஸ்டினாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இதுவும் இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு மிட் டேர்மில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த 2ஐயும் படிங்க. இது 2 தண்டலை மயில்களாட, இன்னொன்று வெய்யோனலி என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில், அது 2ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு மனப்பாட பாடல் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.